Hello friends. So last video la pathina நம்ம text view scroll view so இந்த text scroll view குள்ள text view யூஸ் பண்ணி எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினு கேட்டிங்கனா user interactivity இருக்க மாதிரி நம்ம ஒரு component பார்க்கலாம். So எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா so இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருந்த அந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வியூ போட்டிருந்தோம். so அதுல நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருந்தோம் பட்டன் அதெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ வந்து யூசர் வந்து சம்திங் ஆப்க்கு நம்ம அப்ளிகேஷனுக்கு இன்புட் கொடுக்கணும்னா நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வியூட சப் கிளாஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற பேலட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கீழே நிறைய டெக்ஸ்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏபி அப்படிங்கிற டெக்ஸ்ட் வியூ. பட் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி ஒரு பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்கு நம்ம யூசர் வந்து வேல்யூ சம்திங் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இந்த பிளைன் டெக்ஸ்ட். ஸோ இந்த அண்டர்லைன் போட்டிருந்தா என்ன மீனிங் கேட்டிங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மீனிங். ஸோ அதே இந்த டெக்ஸ்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன் இருக்காது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். சம்திங் நம்ம யூசர்கிட்ட இருந்து என்டர் பண்ணணும், யூசர் வந்து டேட்டா வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த எடிட் டெக்ஸ்ட் தான் போய் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எடிட் டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம், ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் யூசர் வந்துட்டு நம்ம அந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்துட்டு வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு பட்டன் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் வியூ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அதே இப்போ அந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் அந்த சேம் டெக்ஸ்ட் வியூ டச் பண்ணால் நம்மளுக்கு அது எடிட் டெக்ஸ்ட்டாக மாறிட்டு நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டை எகைன் டைப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் டெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லைனோட டிஃபால்ட்டாக ஒரு நேம் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த கன்ஸ்ட்ரெயின் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணோம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டெக்ஸ்டியோட ஒரு சப் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஐடி அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக எல்லா காம்பனண்ட் நம்ம விட்ஜெட்டுமே நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அது எல்லாத்துக்குமே நமக்கு ஐடி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வித் லேஅவுட் ஹைட்டு சேம் இதே தான் டிஃபால்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து இப்போ நம்ம யூசர்லேருந்து என்டர் பண்ண வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். பை டிஃபால்ட்டாக அதில் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த நேம் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூசர் எதுவுமே என்டர் பண்ணாமல் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அந்த நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே டைப் ஆகிருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இன்புட் டைப். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூசர்லேருந்து இன்புட் வாங்கணும், பட் அந்த இன்புட் வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு நம்பர் வாங்கணும், இல்லை சிவிவி நம்பர் வாங்கணும்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ்லாம் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து கீபோர்டு வந்து நம்மளுக்கு ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த டச் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபோர்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த கீபோர்டில் வந்து நம்மளுக்கு ஒரு சில டைமில் கீபோர்டில் பார்த்துப்பீங்க நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு இந்த இன்புட் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு அந்த கிடைக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு அந்த நேம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு நியூமரிக் இருக்குது, இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இங்கே சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தங்காட்டி நம்ம டெக்ஸ்ட் பர்சன் நேம் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கும். அதை நம்ம அன்செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த இன்புட் டைப்பில் போயிட்டு நம்ம வேறு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்புட் டைப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் டைப். ஸோ இந்த இன்புட் டைப்பில் போயிட்டு நம்ம வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்பர் அப்படின்னு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார் போட்டு நம்மளுக்கு கேரக்டர் ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அதோட ஒர்க் வந்து அது பார்த்துக்கும். ஸோ பாஸ்வேர்டுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைட் ஆகிக்கும். ஸோ இதில் நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் நம்ம கேரக்டர் வேல்யூஸ் என்ன வேணாலும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இன்புட் டைப் அப்படிங்கிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. பட் இந்த டெக்ஸ்ட்டில் என்ன என்டர் பண்ணோம் அப்படிங்கிறது யூசருக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு டேக் மாதிரி இங்கே லேபிள் மாதிரி வச்சுருந்து நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அந்த யூசருக்கு வந்து இது நேம் என்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இதில் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதை வந்து என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஹிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் யூசர் வந்துட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு